ஒரு சலவை தொழிலாளிகிட்ட ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தபோது வீட்டுக்குள் கதவை உடைச்சி விட்டு ஒரு திருடன் வந்துட்டான். சலவை தொழிலாளி நடப்பது தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருந்தான். திருடனை பார்த்த நாய் குலைக்காமல் சத்தம் போடாமல் இருந்துச்சு. சரியா சோறே போடுறதில்ல, இவனுக்கு நாம் ஏன் உதவி பண்ணணும் அப்படின்னு நாய் குலைக்காமலே இருந்துச்சு. இதை பார்த்த கழுதை, என்னடா இவன் குலைக்காமல் இருக்கான், சத்தம் போட்டு முதலாளி எழுப்புவான்னு பார்த்தா சும்மாவே இருக்கான் அப்படின்னு கழுதை நினச்சிச்சு. சரி, நாமளாவது சத்தம் போட்டு முதலாளியை திருடன் வந்ததை காட்டி கொடுப்போம் அப்படின்னு கழுதை கத்த ஆரம்பிச்சிச்சு. சத்தம் கேட்டதும் திருடன் ஓடிவிட்டான். தூக்கத்தில் இருந்து எந்திரிச்ச சலவை தொழிலாளி ஒரு கட்டையை எடுத்து பலாருன்னு கழுதை தலையிலே ஒரு அடி அடித்தான். கூறுகிட்ட கழுதை, நேரகாலம் தெரியாமல் கத்திட்டு இருக்கியே அப்படின்னு கழுதையை திட்டுட்டு திரும்பவும் படுத்துட்டான். என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓவராக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். இங்கே சில பேர் எல்லாருமே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையை மட்டும் பண்ணுனா இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதை விட்டுட்டு நான் நல்லவங்க, என்னால் இதை முடியும் அப்படின்ட்டு சில பேர் நம்மளுக்கு கொடுத்துற வேலையை காட்டி நிறைய வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. அப்படி சேர்த்து பார்த்து அவங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்க போகுது. அப்படி பார்த்து நீங்கள் கழுதை ஆகிறதுக்கு நீங்கள் அந்த நாயை போல் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சின்னா.